ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். செப்டம்பர் 18ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு மேலே குரூப் 4 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும். நடந்து முடிந்த 2024 குரூப் 4 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. நிறைய பேருக்கு இந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தெரியாது. அதை க்ரியேட் பண்ணிவிட்டு எப்படி ட்வீட் போடுறது அப்படின்றது தெரியாது. இந்த வீடியோவில் ட்விட்டர் அக்கௌண்ட்டு, அதாவது எக்ஸ் வலைதளம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாற்றிருப்பாங்க. அந்த ஆப்பில் போயிட்டு அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் ட்வீட் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்லிடுறேன். இதை பார்த்துட்டு செப்டம்பர் 18 காலையில் 10 மணிக்கு மேலே அந்த டெலகிராம் குரூப்பில் சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ட்வீட் போடுங்க, ஓகேங்களா? ஸோ அந்த டெலகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாகவே நான் சொல்லித்தரேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணியிருப்பேன், உங்களுக்கு டைம் கொஞ்சம் குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாகவே நான் சொல்லிக் கொடுக்குறேன், ஓகேங்களா? எக்ஸ் வலைதளம், இதை கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேம் கேட்கும். அதுக்கப்புறம் நான் இப்போது நேம் ராகுல்னு கொடுத்துட்றேன், ஓகேங்களா? அது நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபோன் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் ஃபோன் நம்பர் கொடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுக்கலாம். நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கேட்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு சப்போஸ் அதில் வெரிஃபை ஆகலை, எரர் மாதிரி காட்டுது அப்படின்னா நீங்கள் இமெயில் ஐடி கூட கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? உங்கள் இமெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறமா உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு கோடு சென்ட் ஆகிருக்கும், சரிங்களா? வெரிஃபிகேஷன் கோடு சென்ட் ஆகிருக்கும். உங்கள் இமெயில் செக் பண்ணுங்கள். இமெயிலில் அந்த ஓடிபி மாதிரி வந்திருக்கும். அந்த நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அந்த ஸ்டெப்பு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் பாஸ்வேர்டு மட்டும் செட் பண்ணணும். நீங்கள் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு செட் பண்ணிடுங்க. இதோட ஃபைனல் ஸ்டெப்பு அவ்வளோதான், முடிஞ்சு, ஓகேங்களா? உங்களுக்கு மறக்காத மாதிரி பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே கீழே சைன் அப்னு இருக்கும். அந்த சைன் அப் கிளிக் பண்ணிடுங்க. சைன் அப் கொடுத்ததுக்கப்புறமா இங்கே உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ண சொல்லுது. சப்போஸ் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இங்கே ஸ்கிப் ஃபார் நவ் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இதை கொடுத்துருங்க, ஓகேங்களா? பின்னாடி கூட நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். அந்த ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறமா யூசர் நேம் செட் பண்ண சொல்லுது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூசர் நேம் கொடுத்துக்கலாம். நீங்கள் இதே இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா சஜஷனில், அதே நீங்கள் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இது வேண்டாம் எனக்கு வேறு வேணும் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணி எடிட் பண்ணி கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட கொடுத்துக்கலாம். யூனிக்காக இருக்கணும், யாரும் யூஸ் பண்ணாத யூசர் நேமாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இங்கே கீழே இருக்கும். அதுக்கப்புறம் கண்டினியூ அலோவ் கொடுத்துக்கோங்க. ஃபாலோ பண்ண சொல்லுது. இதை ஃபாலோ பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இங்கே கீழே நெக்ஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுது. சப்போஸ் உங்களுக்கு தமிழ் வேணும் அப்படின்னா இங்கே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கீழே இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே தமிழ் இருக்கும். தமிழ் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு தமிழ் வேண்டாம், இல்லை இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் கூட கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி எரர் மாதிரி வந்துச்சுன்னா அது விட்டுருங்க. அடுத்ததாக ஃபாலோ 1 or more அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் கண்டிப்பாக நம்ம யாரையாவது ஒருத்தர் ஃபாலோ பண்ணணும். யாரையாவது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் முதலமைச்சரை ஃபாலோ பண்ணுறேன். இது கிளிக் பண்ணுறேன். நீங்கள் யாரை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒருத்தரை ஃபாலோ பண்ணணும். அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அப்போ தான் அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் காட்டும். இப்போது அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? தேங்க்ஸ். இப்போது நீங்கள் ட்வீட் போடணும். குரூப் 4 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ட்வீட் போட போகிறீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு போஸ்ட்டுன்னு இருக்கும், அதுக்கு கீழேவும் லாஸ்ட்டாக அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இது வரும், இதை சும்மா டச் பண்ணி எடுத்து விட்ருங்க. இப்போது இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தோன்றது எதுவும் நீங்கள் டைப் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ நான் டைப் பண்ணுறது தான் நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் எது வேணாலும் டைப் பண்ணுங்கள். பட் கொஞ்சம் நீட்டாக ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட் கொடுங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கருத்தை தெரிவித்து லாஸ்ட்டாக ஒரு ஹேஷ்டேக் போடணும். அந்த ஹேஷ்டேக் போட்டுட்டு நீங்கள் ட்ரெண்ட் பண்ணுங்கள். ஹேஷ்டேக் போட்டுட்டு நீங்கள் ட்வீட் போட்டாங்கன்னா தான் அது ட்ரெண்ட் ஆகும்.
அந்த ஹேஷ்டேக் என்ன ஹேஷ்டேக் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலகிராம் குரூப்பில் வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டெலகிராம் குரூப் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ட்வீட் வந்து போடுறேன். இப்போ நான் ட்வீட் போடுறதுக்காக இந்த மெசேஜ் வந்து நான் டைப் பண்ணிட்டேன். இந்த ஹேஷ்டேக் தான் யூஸ் பண்ணணும், இதே மெசேஜ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ டைப் பண்ணிவிட்டு இதை வந்து அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டெலகிராம் குரூப்லேயே வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டெலகிராம் குரூப்லேயே வந்து கொடுப்பாங்க என்ன ஹேஷ்டேக் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதுதான் ஹேஷ்டேக்கு. சரிங்களா? இதுவும் சிலருக்கு தெரியாது, அதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ளூ கலரில் வந்து காட்டும். இந்த முன்னாடி வந்து இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த சிம்பிள் போட்டாலே ஹேஷ்டேக் மாதிரி வந்துடும். ஸோ இந்த ஹேஷ்டேக் வச்சு தான் நாளைக்கு ட்ரெண்ட் பண்ண போகிறோம். இதே ஹேஷ்டேக்கா அப்படின்லாம் கிடையாது, அந்த குரூப்பில் கொடுப்பாங்க. அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். அப்போ தான் வந்து நிறைய மெசேஜ் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும், அது ட்ரெண்ட் ஆகி வந்து தெரியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து போஸ்ட் போட போகிறேன், ட்வீட் பண்ண போகிறேன். எங்கன்னா மேலே இருக்கும், மேலே வந்து போஸ்ட்டுன்னு இருக்கும். அவ்வளோதான், போஸ்ட் வந்து சென்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நியூ போஸ்ட்டில் போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும், இல்லைன்னா உங்கள் ப்ரொஃபைலே இருக்கும். இங்கே ப்ரொஃபைலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ட்வீட் வந்து போட்டிருக்கிறீங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பர்சன் ஒரு ட்வீட் தான் வந்து போடணுமா அப்படின்லாம் இல்லை. ஒரு பர்சன் வந்து எத்தனை ட்வீட் வேணாலும் வந்து போடலாம். நீங்கள் டைம் ஒதுக்கி நீங்கள் பண்ணுறது தான். இப்போ நான் வந்து நாளைக்கு 100 ட்வீட் வந்து போட போகிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு. சப்போஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட முடியுது அப்படின்னாலும் நான் போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகே, இப்போ நிறைய ட்வீட் வந்து ஒரே ஆள் எப்படி வந்து போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. அந்த மெசேஜவே வந்து நீங்கள் காப்பி பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணி போடலாம். பட் அதுக்கு கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணி தான் வந்து போடுற மாதிரி இருக்கும். உடனே வந்து அகெயின் நம்ம அதே ட்வீட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ட்வீட் வந்து ஃபெயில்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சர்ச் ஆப்ஷன் போங்க. சர்ச் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து Group 4 வேக்கன்சி இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு யூஸ் பண்ண சொல்லி ஹேஷ்டேக் கொடுப்பாங்க இல்லையா, அதே ஹேஷ்டேக்கை நீங்கள் இங்கே வந்து போடலாம். அதில் இங்கே லேட்டஸ்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். சப்போஸ் இது வந்து உங்களுக்கு வரல அப்படின்னா இங்கே மேலே 3 டாட் இருக்கும். இந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த சர்ச் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ட்வீட்ஸ் வந்து வரும். ஸோ இதிலேயே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மெசேஜை கூட நீங்கள் காப்பி பண்ணி அப்படியே வந்து நியூ ட்வீட் வந்து போடலாம். இப்போது நான் இந்த மெசேஜை வந்து காப்பி பண்ணுறேன். செலக்ட் ஆல் கொடுத்துட்டு காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துடுறேன். அதே மாதிரி as usual நியூ ட்வீட் போடுறேன். நியூ ட்வீட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே போஸ்ட் இருக்கும், அதை வந்து நான் கொடுக்குறேன். இப்படி கொடுத்தீங்கன்னா யுவர் போஸ்ட் வாஸ் சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஆனால் நீங்கள் வந்து ஒரே மெசேஜை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா எரர் வரும் மொபைலில். லேப்டாப்பில் எப்படின்னு தெரியல, பட் மொபைலில் வந்து பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ண மெசேஜை அப்படியே காப்பி பண்ணி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்டெப்பு, இந்த செட்டிங்ஸ்லாம் போய் மாற்றணும் அப்படின்னு இல்லையா, இந்த செட்டிங்ஸ்லாம் போய்ட்டு மாற்றினேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த ஸ்டெப்பில் போய்ட்டு நீங்கள் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, அந்த ஒவ்வொரு மெசேஜையும் வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இதை நாளைக்கு வந்து பண்ணுங்கள். நாளைக்கு வந்து மெசேஜ் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க, அதை நீங்கள் பார்த்துட்டு வந்து என்ன பண்ணலாம். நான் வந்து 2 ட்விட்டர் அக்கௌண்ட் யூஸ் பண்ண போகிறேன். 2 ட்விட்டர் அக்கௌண்ட்டில் தான் நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்வீட் வந்து நான் போட போகிறேன். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அந்த டெலகிராம் குரூப்லேயே நீங்கள் கேட்கலாம், நிறைய பேர் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, நாளைக்கு எல்லாருமே வந்து முயற்சி பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ செப்டம்பர் 18 அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு மேலே எல்லாருமே வந்து இந்த ஒரு முயற்சி எடுங்க. கண்டிப்பாக இதில் சக்ஸஸ் கிடைக்கல, அது 2வது பட்சம். நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து காதிலே வாங்கிக்காதீங்க. நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறீங்களா, அதுதான் வந்து முக்கியம். நம்ம முயற்சியை எதுவும் வந்து பண்ணாமல் மற்றவங்க வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணாமல் இருக்காதீங்க. முயற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து கிடைக்கல, அப்போ வந்து பார்த்துக்கலாம். இப்போது கரண்ட்டாக என்ன அப்படின்றத வந்து பாருங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய அகாடமிஸ், நிறைய யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க நிறைய அகாடமிஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஈவன்
ஈவன் ராஜபூபதி சார் ரேடியன் அகாடமி, ஸோ அவர் கூட வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய அகாடமிஸில் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏன் சார்பாகவும் என்னோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நிறைய சப்போர்ட்டர்ஸ் வந்து வரும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் செப்டம்பர் 18 அன்னைக்கு காலையில் எத்தனை பேர் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி இந்த ட்விட்டரை வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்றாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.